அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஓம் சிவாய நமக, திருச்சிற்றம்பலம். இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆணி 23 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 7, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:05 வரை விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று முழுவதும் துவாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் பரணி. சந்திராஷ்டத்தை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த பரணி நட்சத்திரம், அதாவது மேச ராசி மேச லக்னம், இன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக பிரேக் பிடித்தா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். இன்று முழுவதும் நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் இஷ்டத்திலிருந்து குலத்திலிருந்து வணங்கினீங்கன்னா இந்த சந்திராஷ்டம் உங்களை காத்துக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைத்தால் அவங்களுக்கும் சந்தன பாக்கியம் மிக விரைவில் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினையை ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு. சூளனா கற்பூர ஏற்றத்து. கோயிலுக்கு சென்றால் நீங்கள் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரத்தையோ விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் குறிப்பிட்ட கருத்து. அதே போல் இந்த சந்திராசம் இருக்கிறவங்கள் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஒரிஜினல் பச்சை கற்பூரம், சிறிதளவு உப்பு, சிறிதளவு சந்தனம், இதெல்லாம் காலையில் குளிக்கக்குள்ளே போட்டு குளிச்சிங்கன்னா சந்திராசன பாதிப்புலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அதே போல் உள்ளமும் உடலும் தூய்மையாகும். அதே போல் உங்களுக்கு பிடித்த திஷ்டி, கெட்ட சக்திகள், இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் உடலிருந்து விலகிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குளிக்கக்குள்ளே ஒரு கருத்து நிலவுவது, ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு. ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னது வெளி வட்டாரத்தில் ஏரி, குளம், கடல், ஆறு, குற்றாலம், அதுக்குள்ள இடத்துல குளிக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே குளிக்கக்குள்ளே எப்படி வேணால்